நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்ட 21 தமிழர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கும்பகோணத்திலிருந்து சென்றோரில் 21 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 57 பேர் நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 57 பேரில் 21 பேர் பத்திரமாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் பத்திரமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் மீட்கப்பட்ட 21 தமிழர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கும்பகோணத்திலிருந்து 57 பேர் நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் 57 பேரில் 21 பேர் பத்திரமாக இருக்கிறார்கள். பத்திரமாக இருக்கக்கூடிய 21 பேர் யார் யார் என்ற செய்தியோடு அவர்களுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக் ராஜ் இணைந்திருக்கிறார். விவேக், 21 பேர் பத்திரமாக இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அவங்களுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது, பார்க்க முடிகிறது. அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை என்ன? மீதம் இருக்கக்கூடிய 36 பேர் அவங்கள தொடர்பு கொள்ள ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுடைய நிலை என்ன? அதாவது கும்பகோணத்தில் இருந்து சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் நேபாளத்திற்கு 57 சுற்றுலா பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கின்றனர். இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட காற்றாட்டு வெள்ளத்தில் சிக்கி அவர்கள் சென்ற 3 வேன்களும் அதில் சிக்கியுள்ளன. தற்போது நேற்று முதல் அவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்நிலையில் ஒரு வேன் மட்டும் அதிலிருந்து மீட்கப்பட்டு அதில் பயணித்த 20 பயணிகள் சுற்றுலா பயணிகளான மீட்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்திய வெளியுறவுத்துறை மூலம் அவர்களுடைய பெயர் பட்டியல் மற்றும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது சிவரஞ்சனி, கற்பகம், மாறன், சாந்தி, முத்துக்குமரேசன், கபீர்தாஸ், புவனேஸ்வரி, மைதிலி, தியாகராஜன், கிருபாஹரி, வள்ளிநாயகி, சத்யா, புஷ்பராணி, கனகசபை, ராதை, ரத்னகுமார், பூங்குழலி, பழனியப்பன், மணிமேகலை, முருகானந்தம் மற்றும் திருமாவளவன் உள்ளிட்ட 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மீதம் அந்த 2 வேன்களில் பயணம் செய்த அந்த 36 பேருடைய நிலைமைதான் தற்போது என்னவென்று தெரியவில்லை. அவர்களுடைய உறவினர்கள் தொடர்ந்து அவர்களை அழைத்து சென்ற அந்த யாத்ரா ஏஜென்சி மூலம் தொடர்பு கொண்டு வருகின்றனர். நேரில் வந்தும் அவர்களை சந்தித்து அவர்கள் பற்றிய விவரங்களை கேட்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் அங்கு உள்ள காட்டாற்று வெள்ளத்தை பார்த்து தொடர்ந்து பதற்றத்திலும் கவலையிலும் அவர்கள் இருந்து வருகின்றனர். இந்த 21 பேர் மீட்கப்பட்டதை போன்று எங்களது உறவினர்களும் மீட்கப்பட வேண்டும் என்ற அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்திய அரசிற்கும் தமிழக அரசிற்கும் தொடர்ந்து கோரிக்கை அவர்கள் விடுத்து வருகின்றனர். தற்போது தினேஷ் காட்சிகள் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. போலீஸ் பாதுகாப்புடன் அந்த சூப்பர் யாத்ரா ஏஜென்சி நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்குதான் அவர்கள் உறவினர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த மீட்கப்பட்ட 21 பேரும் திருச்சி, சிதம்பரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். இதில் மீதமுள்ள 36 பேரும் கும்பகோணத்தை சார்ந்தவர்கள், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்ற பகுதிகளை சார்ந்தவர்கள் இன்னும் பெரும்பாலும் மீட்கப்படாத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. அவர்களுடைய உறவினர்களும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருகின்றனர். அவர்களை மீட்க வேண்டும், இந்திய அரசும் தமிழக அரசும் அதற்கான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் குடும்பத்தாரும் தொடர்ந்து கவலையில் ஆழ்ந்திருக்கின்றனர். அப்போ அந்த ஏஜென்சி அலுவலகத்திலும் அவர்களுடைய பெயர் பட்டியலும் தொடர்ந்து அங்கு மீட்கப்பட்ட சமீபத்தில் கூட 100 பேர்கள் இந்தியர்கள் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியானதை தடுத்து அதில் எங்கள் உறவினர்கள் இருக்கிறார்களா என தொடர்ந்து அவர்களின் தொலைபேசி மூலமாக கேட்டு வரும் அந்த நிலையும் நாம் பார்க்க முடிகிறது. எங்களுடைய உறவினர்களும் உயிரோடு இருக்க வேண்டும், அவர் பத்திரமாக இங்கு வர வேண்டும். ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களுக்கு இந்த நிலையா என்ற அந்த கவலை தான் அவர்கள் உறவினர்கள் மத்தியும் தொடர்ந்து இருந்து வருகிறது. அவர்கள் விரைந்து மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்கிற ஏஜென்சி அவர்கள் வந்துவிடுவார்கள் என தெரிவித்தார். இந்நிலையில் இந்த ஏஜென்சியில் அவர்களுடன் சென்ற அந்த ஏஜென்சி உரிமையாளர் மகனும் அவருடன் மாயமாக இருக்கிறார். இதனால் ஏஜென்சி நிறுவனத்தாரும் அவர்கள் குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்து இருக்கிற ஒரு நிலைதான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த நம்ம காட்சிகள் வாயிலாக தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். தினேஷ் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் பட்டியல் தொடர்ந்து அங்கு மீட்கப்படுவர்கள் பெயர் பட்டியல் அனைத்தும் இவர்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இதில் யாராவது இருக்கிறார்களா, மேலும் சிக்கியுள்ளவர்களாக மீட்கப்படுகிறார்களா என தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. நிச்சயமாக விவேக், பதைபதைப்புடன் அவர்களுடைய குடும்பத்தினரும் எதிர்நோக்கி இருப்பார்கள். நம்முடைய உறவினர்கள் பத்திரமாக திரும்பிவிட வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் செய்தியையும் கூட அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு ஆறுதலான செய்தி, 21 பேர் பத்திரமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. பெயர்களையும் நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விவேக்.